ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் அபிலிட்டியில் நியூ டாபிக் பார்க்க போகிறோம். கிளாக் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. சரி, இப்போ இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 கொஷின்ஸ். சரி, டைப் 1 கொஷின்ஸ் அதாவது ஒரு டைப்பாக பார்க்க போகிறோம். ஒரு டைப்பில் என்ன மாதிரியான லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஓகே, சில லாஜிக்ஸ் அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிளாக் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஷேப் இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப்பு, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்கும். அதாவது முதல் விஷயம் வந்து ஹவர் ஹேண்டு, ஓகே, ஹவர் ஹேண்டு. ஸோ ஹவர் ஹேண்ட் அப்படின்றது என்ன, லென்த்தில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட் இன் லென்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு மினிட் ஹேண்டு. ஸோ மினிட் ஹேண்ட் எப்படி இருக்கும், லாங் இன் லென்த்து, லாங் இன் லென்த்தில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைம் வந்து 3 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 o'clock இந்த ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்கும், 3க்கு நேராக இருக்கும், அதாவது ஷார்ட்டாக இருக்கும். அண்டு மினிட் ஹேண்ட் எங்கே இருக்கும், 12 இருக்கும். அப்போது அது லென்த்தியாக இருக்கும். அப்போ இது வந்து 3 o'clock அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இது வந்து 3 o'clock. அப்போது இது வந்து ஹவர் ஹேண்டு, இது வந்து மினிட் ஹேண்டு. சரி, இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இப்போ கிளாக் வந்து எப்படி இருக்குது, நமக்கு நார்மலாக பார்க்கும்போது கிளாக் வந்து சர்க்கிளில் தான் இருக்குது. கிளாக் வந்து சர்க்கிளில் தான் இருக்குது. ஸோ அப்போது அதோட டோட்டல் டிகிரி, ஓகேவா? ஸோ சர்க்கிள் அப்படின்னா டோட்டல் டிகிரி என்ன வரும், 360 டிகிரி வந்துடும். சர்க்கிளில் இருக்கிறதால டோட்டலாக வந்து அது 360 டிகிரி அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், சரியா? சரி, இப்போது இந்த 360 டிகிரி இருக்குது. இந்த 360 டிகிரி வந்து பார்த்தோன்னா, இப்போது இந்த மினிட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் 3 to 4 வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகுது. 3 o'clock வந்து இட் பிகம்ஸ் 4 o'clock ஆகுது. இட் டர்ன்ஸ் டு 4 o'clock அப்படின்னும்போது இந்த மினிட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மினிட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனும் கொடுக்கும், கரெக்டாக? ஒரு 1 ஹவருக்கும் மினிட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ 3 o'clock இருக்குது, 4 o'clock ஆகணும்னா என்ன ஆகும், இந்த மினிட் ஹேண்ட் வந்து இப்படியே திரும்ப ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து திரும்ப இங்கே வந்து நிற்கும், சரியா? அப்போ வந்து ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்கும், அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை கொடுக்காது. அது என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே மட்டும்தான் வரும், சரிங்களா? 4 o'clock ஆகும்போது ஹவர் ஹேண்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரும் 4 o'clock. ஸோ இங்கேருந்து இங்கே வரும். சரி, அப்போது ஒரு மணி நேரத்துக்கும் மினிட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தட் வில் மேக் கம்ப்ளீட் ரொட்டேஷன். பட் ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் 5, அதாவது இங்கேருந்து இங்கே, சரியா? ஒரு 5 minutes கேப்புக்கு தான் அது வந்து ரொட்டேட்டே ஆகுது. சரி, இப்போது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் கிளாக், ஓகே, ரவுண்ட் த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி, ஓகே. அப்போது இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வந்தால் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அப்போ மொத்தம் வந்து எத்தனை கேப் இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கேப்ஸ் இருக்குது, ஓகே. அப்போ எவ்ரி கேப், ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி கேப் வில் ஹோல்ட் 360 டிவைடட் பை 12. அப்போ எவ்வளோ, 30 டிகிரியாக இருக்கும், கரெக்டாக? ஈச் அண்ட் எவ்ரி கேப். இப்போ இங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா இது 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து இது வரனா அப்போ 30 டிகிரி, இங்கேருந்து இது வரனா 30 டிகிரி. அப்போது இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது எவ்வளோ வரும், 360 டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகிடும், சரியா? ஸோ அப்போது மினிட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி 1 hour. மினிட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு வரும். ஆனால் ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிக்கு தான் வரும், சரியா? சரி, அப்போது இப்போ மினிட் ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா? இந்த மினிட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் எப்போது, எதுக்கு, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி 1 hour. 1 hour அப்படின்றது என்ன, 60 minutes, சரிங்களா? அப்போது அந்த 60 minutes இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஈக்குவலன்ட்டு தான் இந்த 30 டிகிரி. இது வந்து ஃபுல்லாக ஒரு 1 hour, ஓகே. அதாவது 60 minutes வந்ததுக்கப்புறம் இந்த ஹவர் ஹேண்ட் எவ்வளோ நேரம் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகிருக்கும், ஒன்லி 30 டிகிரி மூவ் ஆகிருக்கும். அப்போ 60 minutes இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதாவது மினிட் ஹேண்ட் வந்து 60 minutes மூவ் ஆச்சுன்னா ஹவர் ஹேண்ட் வந்து 30 டிகிரி மூவ் ஆகும். அப்போது 1 நிமிஷம் மூவ் ஆச்சுன்னா அப்போது
ஹவர் ஹேண்ட் அதாவது மினிட் ஹேண்ட் வந்து ஒரு நிமிஷம் மூவ் ஆச்சுன்னா அப்போ ஹவர் ஹேண்ட் எவ்வளோ 30 டிகிரி டிவைடட் பை 60 1/2 டிகிரி. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி. சரியா, 1/2 டிகிரி. சரி, ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன 1 2 3 4 அப்போது இங்கேருந்து வரணும்னா ஒரு ஆஃப் டிகிரி, இன்னொரு ஆஃப், இன்னொரு ஆஃப், இன்னொரு ஆஃப், இன்னொரு ஆஃப், அப்போது 6 ஆஃப், அதான் 30 டிகிரி. சரியா, ஸோ அப்போது இங்கேருந்து இங்கே வரணும்னா நான் வந்து ஆஃப் டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிஷத்துக்கு 30 டிகிரினா ஒரு நிமிஷத்துக்கு வந்து அரை டிகிரி ரொட்டேட் ஆகும். சரி, இதே வந்து ஃபார் 20 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 20 மினிட்ஸ்க்கு எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகணும்? இப்போ பாருங்கள், 1 மினிட்டுக்கு ஆஃப் தான். அப்போ 1ல் பாதி என்ன, ஆஃப். அதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு 20ல் பாதி 10 டிகிரி. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போது ஃபார் 45 மினிட்ஸ்க்கு, இப்போ 45 மினிட்ஸ்க்கு எவ்வளோ, 45ல் பாதி எவ்வளோ, 22.5 டிகிரி. சரி, இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், டு ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். ஓகே, ஆங்கிள்ஸ் பிட்வீன் த மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.